சார் இப்போ பாத்தீங்க அப்படின்னா இந்தியன் 2, வேட்டையன், கங்குவா இந்த மாதிரியான படங்கள் வந்து ரிலீஸ் ஆச்சு. எல்லாரும் ரசிகர்கள் மத்தியில அது ஒரு பெரிய எதிர்பார்ப்பா தான் இருந்தது. பட் இந்த பப்ளிக் ரிவ்யூ அந்த நேரத்துல பண்ற FDFS ஓட முதல் காட்சியோட ரிவ்யூ எல்லாம் வந்துட்டு வெளிவரதுனால அதுல வர ஒரு கமெண்ட்ஸ்னால நெகட்டிவ் கமெண்ட்ஸ், பாசிட்டிவ் கமெண்ட்ஸ், இதனால முக்கியமா நெகட்டிவ் கமெண்ட்ஸ் வந்துட்டு ரொம்ப எக்ஸாஜரேட் பண்ணி ரசிகர்கள் சொல்றதுனாலயும் இந்த படங்கள் நிறைய ஓடல அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் மூலமா இப்போ வந்துட்டு ப்ரொடியூசர் சைட்ல இருந்து இனிமேல் எடுக்க கூடாது அப்படிங்கிற விஷயங்கள் சொல்லியிருக்காங்க. அது பத்தி உங்களுடைய கருத்து என்னவா இருக்கு சார்? இது எப்படின்னா மேடம், இந்த கண்ணாடி திருப்புனா ஆட்டோ ஓடுற மாதிரி தான். அது மட்டுமே வந்து காரணம் இல்ல உண்மையை சொல்ல போனா. பட் ஆனா அது அதோட பங்கு இல்லாம இல்ல. படங்கள் ஓடாததுக்கு காரணம் படம் மோசமா இருக்கிறதுங்க. ரொம்ப கிளியருங்க. நம்ம என்ன ஒரு 1000 நெகட்டிவ் ரிவ்யூ வந்தாலும் படங்கள் சரியா இருக்கிறப்போ நீங்க அதை தாண்டி அந்த படங்கள் வந்து ஓடிக்கிட்டே தான் இருக்குதுங்க. இப்ப KGF 2 நீங்க வெற்றி பெற்ற நிறைய படங்களோட எடுத்துக்காட்டு நம்ம சொல்லிட்டே இருக்கலாங்க. இன்னைக்கு லப்பர் பந்து முதற்கொண்டுங்க. அதெல்லாம் ஏன் அவ்வளவு பெரிய சொல்லப்போனா அமரனுக்கு கூட விமர்சனங்கள் வந்தது. ஆனா ஓவராலா அந்த படம் நல்லா இருக்குது அப்படிங்கறங்காட்டிக்கு அதெல்லாம் தாண்டி அந்த படங்கள் வந்து மிகப்பெரிய வெற்றியை வந்து இன்னைக்கு அடைஞ்சிருக்குதுங்க. ஆனா அதே சமயம் இந்த ரிவ்யூனால பாதிப்பு இல்ல அப்படிங்கறதும் மறுக்க முடியாது மேடம். இப்போ நான் என்னன்னா, நான் எங்களை மாதிரி ரிவ்யூஸ் எல்லாம் என்னன்னா படம் பார்த்துட்டு போய் இப்ப என்னோட வேலையில நினைக்கிறேன்னா நிறை குறைகள் ரெண்டையும் சொல்லி ஒரு விமர்சனம் வைக்கிறது தான் நியாயம் அப்படின்னு வந்து நான் நினைக்கிறேன். பட் அந்த இப்ப இந்த ஆடியன்ஸ் ரிவ்யூல ஒரு பிரச்சனை என்னன்னா, அதுல நல்ல விஷயம் இருக்கு. என்னன்னா, ஒரு சின்ன படம் வந்து பாத்தீங்கன்னா அதை போய் அந்த ஃபர்ஸ்ட் ஷோல வந்து பேசுறப்போ ஆடியன்ஸ் ரொம்ப எக்ஸைட்டடா பேசுறப்போ அவங்க அதோட வீச்சு அப்படிங்கறது அந்த படத்தை வந்து 2 மடங்கா 3 மடங்கா கொண்டு போய் மக்கள்கிட்ட சேர்க்குது. ஆனா அதோட நெகட்டிவ் சைடு என்ன அப்படின்னா, ஆக்சுவலா இங்க என்ன அப்படின்னா, எல்லா சேனல்லையும் நான் தப்பு சொல்ல மாட்டேன், அந்த மைக் வைக்கிற சேனல்கள். பட் சில சேனல்கள் என்ன பண்றாங்க அப்படின்னா, அந்த ஆடியன்ஸோட இன்னசென்ஸை யூஸ் பண்ணிக்கிறாங்க மேடம். ஏன்னா ஒரு இந்த கூட்டத்துல இந்த கிரௌட் பிஹேவியர் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கும். எப்படின்னா, நீங்க முன்னாடி போனவர் வந்து ஒரு கலாச்சாரம்னா நாமளும் பின்னாடி வரவங்க நினைப்போம், நாமளும் ஒண்ணு சொல்லலாம்டா அப்படின்னு நினைப்போம். இந்த கிரௌட் பிஹேவியரை சில டைம் அந்த நெகட்டிவ் பிஹேவியரை அவங்க என்கரேஜ் பண்ணிடுறாங்க. அதுல இப்ப என்னன்னா, உண்மையாலுமே அந்த நெகட்டிவா பெருசா பேசுறாங்களா மேடம் அந்த ஆடியன்ஸ், அவங்களுக்கு உண்மையாலுமே எதுவும் அதுல இருந்து கிடைக்கிறது இல்ல, எந்த லாபமே கிடையாது, அப்படி எந்த வணிக நோக்கமே கிடையாது. அப்படிங்கிறப்போ ஒரு இன்னசென்ட்டா அப்ப பேசிட்டு போறோம் அப்படின்னு நினைக்கிறாங்க. அதை இந்த சேனல்கள் மூலதனமாக்கி ஒரு பெரிய ரீச்க்கு வந்து கொண்டு போறாங்க. பட் அதனால அஃபெக்ட் ஆகுதா? நிச்சயமா அஃபெக்ட் ஆகுது. அது என்னன்னா ரொம்ப ஹார்ஷா இருந்தது சில டைம். அதை மட்டும் தொகுப்பா எடுத்து போடுறாங்க. நீங்க நிறைய நான் கேள்விப்பட்ட சில சேனல்கள் எல்லாத்தையும் சொல்ல, சிலதெல்லாம் எப்படின்னா பர்டிகுலரா ஒரு படம் ஓகே அவங்களுக்கு ஒரு ஆகல அப்படிங்கிறப்ப என்னன்னா அந்த வர நெகட்டிவ்களை மட்டுமே ஜாஸ்தி பண்ணிட்டு அந்த பாசிட்டிவ கம்மியா போடுறாங்க. பாசிட்டிவ் சொல்லியிருப்பாங்க, ஆனா அதை வந்து லைட்டா அப்படி மறைச்சு விட்டுறாங்க. சில டைம் அது நடக்குது. ஆனால் இது எல்லாம் தாண்டி மேடம், இந்த விமர்சனங்கள் எல்லாம் ஒரு திரைப்படத்தை தோற்கடிக்கவே முடியாது மேடம். ஒரு நல்ல திரைப்படத்தை, அது இந்தியன் 2 ஆகட்டும், வேட்டையன் ஆகட்டும், இதெல்லாம் படங்களாவே பிள்ளைகளா இருக்குது. தயாரிப்பாளர்கள் வந்துங்க முதல்ல வந்து என்னன்னா, நம்ம சைடு இருக்கிற பிரச்சனைகளை வந்து அவங்க சைடும் வந்து கொஞ்சம் கண்ணாடி திருப்பி பாக்கணுங்க. எதுக்கு எடுத்தாலும் வந்து பாத்தீங்கன்னா இந்த பக்கமே வந்து விரல் சுட்டுறது வந்து எவ்வளவு நாள் நடக்கும் அப்படின்னு தெரியலங்க. இன்னைக்கு மலையாளம் சினிமால அது நடக்கிறது இல்லைங்க, தெலுங்கு சினிமால அது நடக்கிறதே இல்ல. அங்கேயும் மிக ஹார்ஷான விமர்சனங்கள் வைக்கதான் படுது மேடம். ஆனா அவங்க கண்டென்ட்டை போக்கஸ் பண்ணிட்டு முன்னாடி போயிடுறாங்க. கமல் சாரே தெளிவா சொல்லியிருக்காரு, விமர்சனங்கள்னா வரதா செய்யும், நம்ம தப்பா ஒரு கண்டென்ட் எடுத்தா வரதா செய்யும் சொல்லியிருக்காங்க. சூர்யா அண்ணனே என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நான் ஒரு தவறான படம் பண்ணும்போது நீங்க ஹார்ஷா அதை விமர்சனம் பண்ணுங்க, அது ஜெயிக்க விடாதீங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு அவரு. கண்டிப்பா நல்ல படங்களை மட்டும் கொண்டாடுங்க அப்படின்னு அவர் தெளிவா சொல்லியிருக்காருங்க. அப்போ இது என்னன்னா ஒரு இமிடியட் ரியாக்ஷன் தான் மேடம். ஆனா இதே தயாரிப்பாளர்கள் இப்ப அந்தந்த படங்கள் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் ஒரு கோபமா சொல்லிடுறாங்க. ஆனா ஒரு 3 வாரம் 4 வாரம் கழிச்சு அவங்களே தன்னை சுய பரிசோதனை செய்யும் போது, ஆமா நாம எடுத்த கண்டென்ட்ல பிரச்சனை இருக்கு அப்படிங்கிற விஷயத்தை அவங்க வந்து நிறைய இடத்துல ரியலைஸ் பண்ணிடுறாங்க மேடம். சோ இதுதான் மொத்த பிரச்சனை. இதுதான் இவங்க அந்த பப்ளிக் ரிவ்யூஸ் பண்றவங்க வந்து கொஞ்சம் ஒரு பேசிக் மனசாட்சியோட இருக்கணுங்க. அது என்னோட வேண்டுகோளுங்க. ஏன்னா அதுல வந்து ஃபர்கெட்டபிள் ப்ரொடக்ஷன் விட்டுருங்க, நிறைய யங்ஸ்டர்ஸ் இன்னைக்கு வந்து படங்கள்ல நடிக்கிறாங்க மேடம். அவங்களோட ஃபியூச்சர், அவங்க ஃபேமிலிஸோட ஃபியூச்சர்லாம் உள்ள கிடக்குதுங்க. உண்மையாலுமே நல்லா நடிக்கிறாங்க. இப்ப அவங்களெல்லாம் வந்து பர்டிகுலரா அவங்க கேட்கறதே இல்ல. அந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன என்கரேஜிங் விஷயங்கள்லாம் வந்து பண்ணலாம். ஆனா அதே சமயம் விமர்சனங்கள் தான், இந்த பப்ளிக் விமர்சனங்கள் தான் நிறைய சின்ன படங்களை பெரிய லெவல்ல எடுத்துக்கொண்டு போய் சேர்த்திருக்குது.
அதையும் வந்து தயாரிப்பாளர்கள் மறந்து விடக்கூடாதுங்க. இப்ப பேன் பண்ணா இப்ப தியேட்டர்ல ஓகே, தியேட்டர் காம்பவுண்ட்ல பேன் பண்றீங்க, தியேட்டருக்கு வெளியில இருந்து எடுத்தா இல்ல ஆடியன்ஸ் செல்ஃபி ரிவ்யூவா போட்டு அனுப்பிச்சு விட்டா இது எப்படி தடுக்க முடியும் மேடம்? இது ஒன்னும் தடுக்க முடியாதுங்க. நீங்க இந்த விமர்சனங்கள் வெளியில வர்றதெல்லாம் நீங்க வந்து இது ஆட்டோகிராட்டிக் கவர்மெண்டா இருந்து நம்ம வந்து பாத்தீங்கன்னா வாய்ப்பூட்டு போடுற மாதிரி ஏதாவது இருந்தா வேணா பண்ணலாங்க. நம்ம இருக்கிறது ஒரு ஜனநாயக நாடுங்க. அப்போ நம்ம ஒரு பப்ளிக் ப்ராடக்ட் எடுத்து கொண்டு போய் மக்கள் கிட்ட வைக்கும் போது இந்த விமர்சனங்கள்லாம் வரதான் செய்யுங்க. அப்படிங்கிறப்ப நம்ம தயாரிக்கிற அந்த டைம்லயே வந்து இதை சரி பண்ணிக்கிட்டா எந்த ஆடியன்ஸுமே வந்து பாத்தீங்கன்னா நல்ல படங்கள் மேடம் மஞ்சுமல் பாய்ஸ் அப்படிங்கிற ஒரு மலையாள படத்தை ஆடியன்ஸ் வந்து இருகரம் வைத்து வந்து நீங்க வந்து அரவணைச்சுங்க, அதையே தமிழ்ல மிகப்பெரிய பிளாக் பஸ்டர் ஆக்குனாங்க. அவங்களுக்கு என்ன தேவை இருக்குங்க? ஏன்னா ஒரே ஒரு விஷயம் தான், அவன் மொழி பார்க்கல, நடிகர்களை பார்க்கல, எதையுமே பார்க்கல. அவன் ஒன்னு சின்சியரா கண்டென்ட் எடுத்திருக்கா, அவங்கள ஜெயிக்க வைக்கணும். இததான் இன்னைக்கு வந்து தமிழ் ஆடியன்ஸ் இல்ல மேடம், மொத்த இந்தியன் ஆடியன்ஸ் இதான் எதிர்பார்க்கிறாங்க. நம்ம தவறா எடுக்கும் போது அதற்கான பனிஷ்மெண்ட் பெருசா இருக்குதுங்க. இவ்வளவுதாங்க மேடம். கண்டிப்பா. இப்போ சார் நம்ம இப்போ ப்ரொமோஷன்ஸ் அப்படின்னு பாக்கும்போது பாத்தீங்கன்னா ரொம்ப ஓரளவுக்கான ஹைப்பை வந்துட்டு கொடுத்துறதுனால முக்கியமா முதல் காட்சி இந்த FDFS சொல்லக்கூடிய அந்த முதல் காட்சியில வர கருத்துகளும் அவங்க வந்துட்டு சொல்ற அந்த ரசிகர்கள் சொல்ற அந்த வார்த்தைகளும் வந்துட்டு அதனாலதான் அஃபெக்ட் ஆகுதோ? ஒருவேளை அவங்க வந்துட்டு ஒரு நினைப்போட போறாங்க, கண்டிப்பா இது நல்லா இருக்கும் படம், செமையா இருக்கும், சோ வெளியில வரும்போது அது டிசப்பாயின்மெண்ட் ஆகுறதுனால அந்த வார்த்தைகள் வெளியில வரும். கண்டிப்பா மேடம், நான் அதுல 100% நான் கூட ஒத்துக்கிறேன். ஏன்னா ஒரு பெரிய கண்டென்ட் எடுக்கிறீங்க, ஓகே, காக்கைக்கும் தன் குஞ்சுக்கும் பொன் குஞ்சு மாதிரி நம்மளோட ப்ராடக்ட் நாம தான் ப்ரொமோஷன் பண்ணணும், அது தவறே இல்லை. ஆனா ஒரு வானளவிய ப்ரொமோஷனுங்க, எப்படின்னா எங்க படம் 5000 கோடி 10,000 கோடி பண்ண போகுது, இதாக போகுது அதாக போகுது, பார்ட் 2ல இது பண்ண, அதெல்லாம் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. நாங்க நல்ல படம் எடுத்திருக்கிறோம், உழைச்சிருக்கிறோம், அதுக்குள்ள இருக்கிற உழைப்புகளை வந்து மக்கள்கிட்ட சொல்லலாம். அண்ட் இன்னொன்னு மேடம், பொதுமக்கள் என்ன பாக்குறாங்க அப்படின்னா அந்த படம் நீங்க பட்ஜெட் அதெல்லாம் தாண்டி அந்த மொத்த டீம் வந்து பாத்தீங்கன்னா ஹம்பிளா இருக்கா அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து அவங்க நோட் பண்றாங்க மேடம். அவங்க நம்ம கூட கனெக்ட் ஆகுறாங்களா அப்படிங்கிற விஷயத்த அவங்க வந்து பாத்தீங்கன்னா சிறந்தாழ்ந்தி கொண்டு போய் ஒரு விஷயத்த வந்து பிரசன்ட் பண்ணும்போது ஆடியன்ஸ் வந்து அதை வந்து மறுக்கிறதே இல்லை. உழைச்சிருக்காண்டா. சொல்லப்போனா சில படங்கள் வந்து பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு சுமாருக்கு மேல இருந்தாலும் அந்த நடிகர்களுடைய அந்த தயாரிப்புகளுடைய அந்த பிஹேவியரே ஆடியன்ஸ் வந்து ரொம்ப நெகட்டிவாவே, வேண்டாண்டா கஷ்டப்பட்டு இருக்காங்கடா, சரி இந்த தடவை பரவாயில்ல, அடுத்து நல்லா எடுங்கயா அப்படின்ட்டு போயிடுறாங்க. நம்ம சம்பந்தமே இல்லாத ஒரு ப்ரொமோஷன், அது திருப்பி திருப்பி அந்த விஷயத்த சொல்லும் போதுங்க மாத கணக்கில் ஒரு பாயிண்ட்ல ஆடியன்ஸுக்கு என்ன அப்படின்னா, நீங்க இப்ப இவங்க சொல்றாங்களா மேடம், ஏதாவது பப்ளிக் ரிவ்யூ பாதிக்குது அப்படின்னு சொல்றாங்கல்ல, அதே அளவு எது பாதிக்குது அப்படின்னா படத்திற்கு முன்னாடி கொடுக்கப்படுகிற தேவையில்லாத இன்டர்வியூஸ். இந்த பேட்டிகள் வந்து பாத்தீங்கன்னா நீங்க படத்திற்கு முன்னாடி ஒரு மிகப்பெரிய படம் அப்படின்னா ஒரு 10 to 20 பேட்டிகள் போதுமானது மேடம். அதுவே மக்கள், ஏன்னா எல்லா தளத்திலயும் அது வந்து ஓபனா இருக்கு, ஃப்ரீயா இருக்குது. இப்ப நீங்க தந்தி டிவில பேட்டி எடுக்கிறீங்கன்னா அது யூடியூப்ல வந்துருது. அப்ப அந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு பக்குவப்பட்ட சேனல்கள் ஒரு 20 சேனல்ல விட்டா முடிஞ்சதுங்க. என்ன பண்றாங்க, 100-120 பேட்டிகள் போகுது மேடம். நீங்க அந்த 120 பேட்டிகள்லயே நீங்க வந்து எல்லாருமே ஒரே மாதிரி சொல்லலாம். அதுலயே சில முரண்கள் வந்துருதுங்க. அதுலயே சில அங்க வந்து பாத்தீங்கன்னா பேட்டியாளர் அவர் என்ன நினைப்பாருன்னா அவங்க சேனலுக்கு வியூஸ் வேணும்னு ஏதாவது ஒரு கேள்வியை கேட்டு அது அந்த ஸ்பர் ஆஃப் மூமெண்ட்ல அவர் பேசி இது ரெக்கார்ட் ஆகி எந்த அளவுக்கு இந்த FDFS ரிவ்யூ பாதிக்குதோ அதே அளவுக்கு இந்த அளவுக்கு அதிகமான பேட்டிகளும் ஒரு படத்தை காலி பண்ணுது மேடம். இது என்ன பிரச்சனைனா மேடம், அதுல என்ன பிரச்சனை நான் சொல்றேங்க, இப்போ அந்தந்த படங்களுக்கான ப்ரொமோஷனல் டீம் அப்படின்னு இருக்காங்க, அவங்க எல்லாருமே ஒரு 20% டீம்கள் மட்டும்தான் அந்த படத்திற்கான கஸ்டமைஸ்ட் அந்த ப்ரொமோஷனை பண்றாங்க மேடம். மத்தபடி 80% என்னன்னா ஒரு டெம்ப்ளேட் செட் பண்ணிட்டாங்க, இப்படிதான் இருக்கணும் அப்படின்ட்டு. சோ ஒரு படம் வருதா, இவங்க எல்லாம் இங்க போய் இன்டர்வியூ தந்துடணும், இது முடிச்சிடணும், இது வந்துருச்சா படம் ஓடிடும். ஆனா நீங்க யூடியூப்ல நிறைய படங்கள் நீங்க எடுத்து பாருங்க, சின்ன நான் சொல்றது நல்ல ஃபேமஸான ஸ்டார்ல யூடியூப்ல பாத்தீங்கன்னா அவங்க அவங்களோட பேட்டிகள்லாம் பயங்கர ஹிட் ஆயிருக்குங்க. 10 லட்சம் பார்வையாளர்கள், 20 லட்சம் பார்வையாளர்கள் எல்லாம் சேர்த்து பாத்தீங்கன்னா ஒரு 2 கோடி 3 கோடி பார்வையாளர்கள் வந்திருக்குங்க. ஆனா அவங்க படத்துக்கு மொத்தமே சேர்த்து போனது 2 லட்சம் பேர் கூட இருக்காதுங்க, இல்ல 1 லட்சம் பேர் கூட இருக்காது. ஆக இது வந்து டிக்கெட்டா மாறுறது இல்லைங்க. அப்போ அவ்வளவு அதீத பேட்டிகள் தேவையே இல்லைங்க. அளவான பேட்டிகள் கொடுத்தாலே படம் ஜெயிச்சிரும், என்னோட கருத்து மேடம். கண்டிப்பா கண்டிப்பா சார். தேங்க்யூ சோ மச் சார். நிறைய விஷயங்களை பகிர்ந்துக்கிட்டீங்க. ரொம்ப நன்றி சார். நன்றி மேடம். நன்றி மேடம்.
செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.